வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, கந்தர் அனுபூதியில் 28வது பாடலை நாம் பேசவிருக்கிறோம். ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரணே நவிலத்தகுமோ, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. இது பாடல். தானாய் நிலை நின்றது தற்பரமே. நின்றது தற்பரமே, தானாய் நிலை நின்றது தற்பரமே. எப்பொழுது? யானாகிய என்னை விழுங்கி, யானாகிய என்னை விழுங்கி, நான் என்கின்ற அகங்காரம் ஆணவத்தையும் நான் விழுங்கி, நான் என்ற அகங்காரத்தையும் ஆணவத்தையும் நான் விழுங்கி, அப்படி என்றால் என் மனதிலிருந்து நெஞ்சிலிருந்து நீக்கி, அப்படிப்பட்ட நீக்கிய நிலை இருப்பின் தானாய் நிலை நின்றது தற்பரமே. தற்பரமே என்றால் உயர்வான ஞானப்பொருள், மெய்ப்பொருள். குறிப்பிட்டு விளக்க வேண்டுமென்றால் அது முழுமையான முருகன் அருள். தற்பரமே, தற்பர பொருளே என்று சொன்னால் அது இறைவனை குறிக்கும், முருகப்பெருமானை குறிக்கும். நம்முடைய கந்தர் அனுபூதியிலே, கந்தர் அலங்காரத்திலே சொல்ல வேண்டுமென்றால் தற்பரமே, தற்பர பொருளே என்றால் முருகப்பெருமானை குறிக்கும். திருவாசகத்திலே சொல்ல வேண்டுமென்றால் தற்பர பொருளே என்றால் சிவபெருமானை குறிக்கும். நாம் கந்தர் அனுபூதி பேசிக்கொண்டிருக்கிறோம். தானாய் நிலை நின்றது தற்பரமே, என்னுடைய மனத்திலே தானாக வந்து நிலை பெற்றது முருகனுடைய அருள் என்று அருணகிரியார் பேசுகின்றார். எப்பொழுது நம்முடைய மனதிலே இறைவனுடைய அருள், முருகனுடைய அருள் வந்து நிலை பெறும் என்று சொன்னால், யான் நான் என்கின்ற அகங்காரம் ஆணவம் நம்மை விட்டு விலக வேண்டும். அந்த நான் என்கின்ற அகங்காரத்தை நான் விழுங்கிவிட வேண்டும். அது இந்த பாடலிலே சொல்லப்படுகிறது. எப்படி விழுங்குவது? நான் என்ற அகங்காரத்தை எப்படி விழுங்குவது? நம்மை முழுவதுமாக இறைவனுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்துவிட வேண்டும். யான் இளன், யான் இளன் இதற்கோர் கைமாறு. இறைவனுடைய திருவருளுக்கு யான் இளன் ஓர் கைமாறு. வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பிறப்பு. சரணாகதி. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலர்த்து அமர்ந்துரையும் கூத்தா, உன் குறைகளற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கந்தர் அலங்காரத்திலே இறைவன் மீது, முருகப்பெருமான் மீது முழுமையான நம்பிக்கை, முழுமையான அன்பு, முழுமையான சரணாகதி இருப்பின் நம்மை நாம் இழக்கலாம். யான் என்ற அகங்காரத்தை நீக்கலாம். விழிக்கு துணை, மெய்மை குன்றா மொழிக்கு துணை, பழிக்கு துணை, முன்பு செய்த பழிக்கு துணை, வழிக்கு துணை, பயந்த தனி வழிக்கு துணை, வேலும் மயிலும் தானே என்று நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். வேலுண்டு வினையில்லை, மயில் உண்டு பயம் இல்லை, குகன் உண்டு குறைவில்லை, முருகன் உண்டு, வேலன் உண்டு, கவலையில்லை மனமே மனமே. கந்தன் உண்டு, கவலையில்லை மனமே. முழுமையான நம்பிக்கை.
ஆண்டவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்ற பொழுது நம்மை நாம் இழக்கின்றோம். ஆணவம் நம்மிடத்திலே இருந்து பறந்து விடுகின்றது. ஐயா நீதான் எல்லாம் என்கிற பொழுது ஆணவம் பறந்து விடுகின்றது. கந்தர் அனுபூதியிலே அருணகிரியார் 2வது பாடலிலே ஒரு கேள்வி கேட்பார். அதற்கு பதில் 28வது பாடல். எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் என்று கேள்வி கேட்பார். எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா என்று கேட்பார். அப்படி என்றால் இங்கே வருகிறதுல யான் ஆகிய என்னை விழுங்கி வெறும். அப்போ யான் ஆகிய என்னை மறந்து அந்த ஆணவத்தை நான் விட்டு விட்டு இருக்கின்ற பொழுது முருகப்பெருமானுடைய அருள் என் நெஞ்சமெல்லாம் நிறைகிறது. அதுதான் அந்த 2வது பாடல் கேள்விக்கு பதில். என்னை இழந்த நலம் என்ன? அந்த பாடலுடைய பொருள் சொல்லுகின்ற பொழுது யான் என்னை இழக்கின்ற பொழுது இறைவனை ஏற்கிறேன். என் மனதிலிருந்து யான் என்கின்ற அகங்காரம் விலகுகின்ற பொழுது இறைவன் அமரும் கோவிலாக இறையருள் பெறுகின்ற பக்திவானாக நான் மாறிவிடுகிறேன். அதுதான் எல்லாம் அற என்னை இழந்த நலத்திற்கு பொருள் 28வது பாடலிலே இருக்கிறது. யான் ஆகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. என்னை நான் இழக்கிற பொழுது, யான் என்கின்ற அகங்காரம் என்னை விட்டு நீங்குகிற பொழுது, யான் எனது என்பது என்னை விட்டு நீங்குகிற பொழுது, நான் தான் எல்லாம், என்னால் எல்லாம் முடியும் என்கின்ற ஒரு மனப்பாங்கு நம்மை விட்டு நீங்குகின்ற பொழுது மனத்து இருள் விலகி விடுகிறது. மனத்திலே பேர் ஒளி பிறக்கிறது. அந்த பேர் ஒளிதான் தற்பரமே. உண்மையான உயர்ந்த ஞான ஒளி, தெய்வீக நிலை நம்முடைய மனதிலே பிறக்கிறது. ஆக நம்மை நாம் மறப்பதற்கு என்ன வழி, அதை பார்க்க வேண்டும். இங்கே சொல்லுகிறார்கள் அல்லவா, பாடலிலே அருணகிரிநாதர் சொல்லுகிறார் அல்லவா, யான் ஆகிய என்னை விழுங்கி நான் சாற்றணும், நன்றாக கடித்து மென்று சாப்பிட்டு அதை செரித்து விட வேண்டும். யான் என்கிற அகங்காரத்தை, எனது என்கின்ற ஆணவத்தை நாம் முழுமையாக மனதிலே இருந்து விலக்கி தீர்த்து விட்டால், அந்த தீர்ப்பதற்கான சூத்திரம்தான் அந்த கந்தர் அலங்காரத்து பாடல்களை சொன்னேன். அதற்கான சூத்திரம்தான் வேலும் மயிலும் துணை என்று சரணாகதி தத்துவம் பயில்தல்தான் அதற்கான சூத்திரம். நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், வினை என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், வேலும் மயிலும் துணை இருக்கையில் என்று நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். ஆண்டவன் மீது அளப்பரிய அன்பினை பொழிய வேண்டும். முழு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். வெண் சமரில் வேல் தோன்றும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். முருகா என்று ஓதுவார் முன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை முருகப்பெருமான் மீது நம்மை சரணாகதி செய்து உள்ளத்தில் இருக்கின்ற இருளை நீக்கி அது மிகப்பெரிய தற்பரமாக நம்முடைய உள்ளத்திலே நிலை பெற்றிருக்கும். இதுதான் இந்த பாடலிலே சொல்லுகிறார். இப்படி நிலை பெற்று என் உள்ளத்திலே முருகப்பெருமானுடைய அருள் முழுமையாக நிறைந்திருப்பதை நவிலத் தகுமோ? நான் இதை எப்படி சொல்வதென்று தெரியவில்லையே. நான் பெற்ற பரிசினை எப்படி சொல்வது, நவிலத் தகுமோ எப்படி சொல்வதென்று தெரியவில்லையே. ஆனா அமுதே, அமுதாகி இருப்பவனே, அயில் வேளவனே, கூர்மையான வேலினை கையில் கொண்டிருப்பவனே, அயில்வேல் அரசனே, ஞானாகரனே, ஞானத்தின் பிறப்பிடமே, நவிலத்தகுமோ
யான் பெற்ற தற்பரப் பொருளினை நான் சொல்ல முடியுமோ, நவிலத் தகுமோ? யான் பெற்ற இறை அருளினை, முருகப்பெருமானுடைய அருளினை நவிலத் தகுமோ? அந்த அருளை எப்படி பெறுவது என்று சூத்திரம் சொல்லுகிறார். யானாகிய என்னை விழுங்கி, யானாகிய என்னை நான் விழுங்கி இருக்கிறேன். அதுபோல அன்பர்களே, யான் ஆகிய நான் என்கின்ற எண்ணம் நம்முடைய மனதிலிருந்து விலக வேண்டும். கந்தர் அனுபூதி நமக்கு அறிவுறுத்துகிறது. நான் என்கின்ற எண்ணம் விலக வேண்டும். அந்த அகங்காரம், ஆணவம் விலக வேண்டும். மனதிலே இறைவன் அமர்கின்ற பீடமாக நமது உள்ளம் மலரும். அங்கே விலக வேண்டும். இருள் விலகினால் இருள் விலக வேண்டும். இருள் விலகுவதற்கு வெளிச்சம் தேவை. ஆண்டவன் மீது நாம் அளப்பரிய அன்பினை செலுத்தி பக்தியை செலுத்துவது இருளை விரட்டுகின்ற வெளிச்சமாக நமக்கு இருக்கும். கந்தர் அனுபூதி தொடர்ந்து படிப்போம். மனத்து இருளை விரட்டுவோம். நான் என்கின்ற அகங்காரத்தை போக்குவோம். உயர்வான தற்பொருள், தற்பரம் நம் நெஞ்சிலே வந்து சேரும். முருகனுடைய அருள் நெஞ்சிலே வந்து சேரும். அனைவரும் முருகனுடைய அருளுக்கு பாத்திரமாயிருப்போம். ஓம் சரவணபவ. மீண்டும் சந்திப்போம்.